நான் உங்கள் பேட்டை வீரபத்திரம் பேசுகிறேன். குடியை பற்றியும் குடிகார மக்களை பற்றியும் நான் பேச போகிறேன். குடி வேணுமா, குடும்பம் வேணுமா? குடி வேணும்னா நீங்கள் கல்யாணம் முடிக்கக்கூடாது, சரியா? கல்யாணம் முடிச்சிங்கன்னா என்னாகும், புள்ள குட்டி இருக்கும், பொண்டாட்டி பிள்ளையோடு நீங்கள் செத்து போயிடுவீங்க, அப்புறம் அது அனாதையாக நிற்கும். அதனால் தயவுசெய்து குடிக்காதீங்க. ரெண்டாவது, குடிக்கக்கூடிய ஆட்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தையுமே ஒரு திறமை இருக்குது. அதான் மனசுக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது. குடிக்கக்கூடிய ஆட்கள் யாருமே சாதாரண கிடையாது. ஒவ்வொரு திறமைசாலிகள், தொழிலையும் சரி கல்வியிலையும் சரி. ஏன்னா அதாவது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயத்தில் சாதிக்கக்கூடிய ஆட்கள். அதான் மிகப்பெரிய ஒரு வருத்தமாக இருக்குது. தயவுசெய்து குடிக்காதீங்க. ஏன்னா இது நீங்களும் நினச்சா மட்டும்தான் இதை விட முடியுமா, தவிர்த்துட்டு வேறு யாரும் நினச்சா முடியாது. ஏன்னா எவ்வளோ பெரிய விளம்பரம் பண்ணாலும் முடியாது. அதை நீங்கள் தான் நிறுத்தணும். தயவுசெய்து குடிக்கையாக இருந்தால் கல்யாணம் முடிக்காதீங்க. ஏன்னா இது நான் பேட்டை வீரபத்திரம்னா உங்களுக்கு ஒரு சின்ன மெசேஜ் தரேன். குடிக்காதீங்க, குடிக்காதீங்க, குடிக்காதீங்க. குடிச்சின்னா கல்யாணம் முடிக்காதீங்க. கல்யாணம் முடிச்சிங்கன்னா குடியை விட்டுருங்க. ஏன்னா குடும்பமாக குடியா நல்லா யோசனை பண்ணிக்கிடுங்க. நான் மீண்டும் சொல்லுதேன், பேட்டை வீரபத்திரம்னா உங்களுக்கு குடிக்காதீங்க. உங்கள் குடியினால் உங்கள் திறமைகள் புதைக்கப்படவில்லை, எரிக்கப்படுது. புதைச்சா கூட முளைச்சிடுவீங்க, எரிச்சா உங்களால் அதை முளைக்க முடியாது. மீண்டும் பேட்டை வீரபத்திரம் நான் சொல்லிக்கிட்டு தான், குடிக்காதீங்க.